ஹாய் ஹலோ வெல்கம் டு சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். நான் உங்கள் மித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம ரொம்ப காலமாக கேட்டுட்ருந்த ஒரு பழமையான பழமொழிக்கான அர்த்தம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஸோ இது நம்ம மோஸ்ட்டாக நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லி புரியலைனாலோ அதோட அருமை தெரியலனாலோ நிறைய பேர் நம்ம இதை திட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பழமொழியை எப்படி டீகோட் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோ. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை சேரும். ஓகே, இப்போ நம்ம பழமொழியை டீகோட் பண்ணலாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஓகேயா? கழுதைக்கு எப்படிங்க கற்பூர வாசனை தெரியும்? இன்னைக்காச்சும் நம்ம காமிச்சிருக்கோமா? இல்லை கழுதை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கா எனக்கு கற்பூர வாசனை தெரியாதுன்னு? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்றது ஒரு கோரைப்புல். ஸோ அந்த காலத்துலலாம் கோரை புல்லில் பாய் செஞ்சு அதை காய வச்சு அதை தான் தூங்கும்போது போட்டுப்பாங்க. அந்த அப்படின்ற ஒரு கோரை புல்லை தான் நம்ம கழுதைன்னு மாற்றிக்கிட்டோம். ஸோ கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அதை காய வச்சு நம்ம தூங்குறதுக்கு பாயாக விரித்து தூங்குறப்ப அதில் கற்பூர வாசனை வருமா. ஸோ அதுதான் இந்த பழமொழிக்கான அர்த்தம். கழுதைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.